உங்கள் அனைவரையும் தமிழன் ஃப்ரேம் சேனலுக்கு வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் பிளாஸ்ட் அப்படின்ற மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தினுடைய கதை என்னன்னு பார்த்தலாம். நம்ம ஏற்கனவே ட்ரெய்லரில் பார்த்தபடி அர்ஜுன் சார், அபிராமி மேம் அண்ட் பிரீத்தி முகுந்தன் இவங்க 3 பேரும் ஃபேமிலி, அப்பா, அம்மா, பொண்ணு. ஸோ இவங்க எல்லாருமே ஒரு ஆக்ஷனான குடும்பம், ஒரு கராத்தே தெரிஞ்ச குடும்பம். இவங்களுக்கும் ஒரு கார்ப்பரேட் கம்பெனி முதலாளிக்கும் ஒரு பிரச்சனை நடக்குது. ஸோ வழக்கமான ஸ்டோரி தான். ஸோ அந்த பிரச்சனையிலேருந்து இந்த ஃபேமிலி எப்படி வெளியே வராங்க அப்படின்றது தான் இந்த படத்தினுடைய ஸ்டோரியே. ஆனால் இதில் ஸ்க்ரீன் பிளே அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஒரு சின்ன விஷயம் அது எப்படி அப்படியே பில்டப் ஆகி இந்த கார்ப்பரேட் கம்பெனி முதலாளிக்கும் இந்த ஃபேமிலிக்கும் எப்படி பிரச்சனை வளருது அப்படின்றத சூப்பராகவே கன்வே பண்ணியிருக்காங்க. டேரக்டர் சுபாஷ் கே ராஜ். இவர் பிரதீப் ரங்கநாதன் சார்கிட்ட அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணவர். நான் ஏற்கனவே சொன்னபடி ஸ்கிரீன் பிளேலாம் அவ்வளோ சூப்பராகவே இருந்துச்சு. முக்கியமாக இந்த படத்தினுடைய கதை நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு இது ஒரு டிஃப்ரெண்டான கதைக்களமாகவே அமைஞ்சிருக்கு. இந்த படத்தினுடைய ஸ்டன் கோரியோகிராஃபர் பீனிக்ஸ் பிரபு. இவரை நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா இவர் ஸ்டன் சீக்வன்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராகவே இருந்துச்சு. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அர்ஜுன் சார் ஃபர்ஸ்ட் ஒரு ஆக்ஷன் வரும். அவர் அடிக்க வருவாங்க. அவர் அடிக்க வரவன கையை பிடிச்சிட்டு அந்த ஃபுல் ஸ்டன் சீக்வன்ஸே முடிப்பாரு. அது ஒரு டிஃப்ரெண்டா இருந்துச்சு. அதே மாதிரி பிரீத்தி முகுந்தனை ஒருத்தர் கத்தியை வச்சு அட்டாக் பண்ண வருவான். அவனை அடிச்சு அந்த கத்தியை வாங்கி வைப்பாங்க. மறுபடியும் அவன் அந்த கத்தியை எடுத்துட்டு இவங்க அட்டாக் பண்ணுவான். மறுபடியும் அவனை அடிச்சு அந்த கத்தியை வாங்கி வைப்பாங்க. ஸோ அந்த ஆக்ஷன்ஸ்ல ஒரு சின்ன ஸ்டோரி வச்சிருந்தது உண்மையிலே டிஃப்ரெண்டாகவும் சூப்பராகவுமே இருந்துச்சுன்னு சொல்லலாம். அபிராமி மேம் அப்படி ஃபைட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ ரியாலிட்டியா இருக்கு. அப்புறம் இன்னொரு கேரக்டர் ஒருத்தர், அதை நான் ரிவீல் பண்ண விரும்பல, அவருடைய ஆக்ஷன் சீக்வன்ஸும் அவர் பண்ண ஸ்டன் விதமுமே சூப்பராகவே இருந்துச்சு. முக்கியமா ரியாலிட்டியா இருந்துச்சு. அதுதான் சொல்லி ஆகணும். இவர் ஏற்கனவே பாத்தீங்கன்னா போர் தொழில், மாவீரன், வீரதீர சூரன் இந்த படத்துக்கெல்லாம் ஸ்டன் மாஸ்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த படத்தினுடைய சினிமா போட்டோகிராஃபர் அருண் ராதாகிருஷ்ணன். இவர் நல்லாவே இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை கேமரா ஒர்க்கு நல்லா பண்ணியிருக்காரு. இந்த படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் பாத்தீங்கன்னா ரவி பசூர். இவரை நான் எதுக்கு சொல்றேன்னா இந்த படத்துல உள்ள ஆக்ஷன் சீக்வன்ஸ்க்கு ஏத்த மாதிரி சின்ன ரேப்ஸ் எல்லாம் போட்டிருக்காரு. ஒரு மாண்டேஜ் சாங் வருது, அதுவுமே நல்லா பண்ணியிருக்காரு. ரேப் சாங்ல அந்த ஆக்ஷன்ஸ் தகுந்த மாதிரி. ஏன்னா இவர் பண்ண படங்கள்லாம் பாத்தீங்கன்னா கேஜிஎஃப், சலார், இப்போ டாக்ஸி வருதுல, இந்த படத்துக்கெல்லாம் இவர் தான் மியூசிக் டைரக்டர். ஸோ ரவி பசூருடைய வாக்கு சூப்பராகவே இருந்துச்சு. எடிட்டர் பிரதீப் இ ராகவ். இவர் நம்ம பிரதீப் ரங்கநாதன் சாருடைய ஆஸ்தான எடிட்டர்னே சொல்லலாம். கோமாளி, டிராகன், லவ் டுடே இந்த படத்துக்கெல்லாம் இவர் தான் எடிட்டரு. இப்போ சர்ச்சைக்குள்ளாகிட்டு இருக்க ஜனநாயகன் படம் இருக்குல்ல, அந்த படத்துக்கும் இவர் தான் எடிட்டரு. என்னன்னா இது ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் நிறைய உள்ள படம். ஆனா அந்த ஆக்ஷன்ஸான கட்ஸ் நிறைய அப்படி டக்குன்னு கட்ஸ் இல்லாம அப்படியே ஒரு ஃப்ளோவா இருக்கு. ஸோ நமக்கு இவ்வளவு நேரம் ஆக்ஷன் பார்க்குறோமே, நிறைய ஆக்ஷன்ஸ் இருக்கே அப்படின்ற ஒரு உறுத்தல் இல்லாம அதை அப்படி ஃப்ளோவா கொண்டு போயிருக்காங்க. ஸோ எடிட்டர் நம்ம சொல்லணும். இந்த படத்தினுடைய டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸான டெக்னீஷியன்ஸ் தான். ஸோ டெக்னிக்கலாவே ஒரு ஸ்ட்ராங்கான அட்டம்ப்ட்னே நம்ம சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா இந்த நெகட்டிவ் கேரக்டர் வில்லன்கள் இருக்காங்களே, இவங்களை இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கும் இவங்களுடைய ஸ்டோரிஸை காமிக்கிறதுக்குமே நிறைய சீன்ஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அர்ஜுன் சாருடைய ஃபேமிலிக்கு நிறைய சீக்வன்ஸ் இல்லை அப்படின்னு தான் நமக்கு தோணுது. இதுல இந்த கார்பரேட் முதலாளியா வரவங்க 1000 கோடி இன்வெஸ்ட் பண்றாரு. அதுக்கே இருக்கிற ப்ராப்பர்ட்டி எல்லாம் விற்கிறாரு. இது பிளாக்கா ஒயிட்டா மாத்தணும். ஸோ இந்த மாதிரி இந்த ப்ராஜெக்ட் எவ்வளவு முக்கியமான விஷயம் அப்படின்றத நம்ம கன்வே பண்ணிடுறாங்க. இருந்தாலுமே பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல என்ன பண்றாருன்னா, இந்த ப்ராஜெக்ட் முக்கியம்னு மறுபடியும் காமிக்கிறதுக்கு சில கொலைகள்லாம் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தேவையில்லை. ஏற்கனவே இவருக்கு இந்த ப்ராஜெக்ட் எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்லி இந்த கார்பரேட் முதலாளிக்கு இந்த ப்ராஜெக்ட் எவ்வளவு முக்கியம்ன்றத சொல்லிட்டாங்க. மறுபடியும் அது சீன்ஸ் மூலமா நம்ம கன்வே பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது ஒரு விஷயம். இன்னொன்று நம்ம அர்ஜுன் சிதம்பரம் இதுல மெயின் வில்லனா பண்ணியிருக்காரு. அவர் ஓப்பனிங் ஷாட்டே அவர் எக்ஸசைஸ் பண்ற டூல் இதெல்லாம் இதை ஃபோக்கஸா வச்சு அவர் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல வச்சு சூப்பராகவே காமிச்சிட்டாங்க.
ஹாஸ்பிட்டல்ல வந்து ஒரு 18 போலீஸ்காரங்க வந்து அடிச்சு கொலை பண்ணிட்டு வெளியே வந்து தப்பிச்சு வராரு. இதெல்லாம் வந்து மாசான விஷயம் தான். அவருக்கு வந்து ஃபைட் சீக்வன்ஸ் வச்சு அவருக்கு ஒரு ரேப் சாங் போட்டு பில்டப்லாம் சூப்பரா பண்ணிட்டாங்க. இருந்தாலுமே செகண்ட் ஹாஃப்ல வந்து ஒரு போலீஸ் வந்து இவர்கிட்ட இன்னொரு போலீஸ்ட வந்து இந்த மாதிரி அவர் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு பில்டப் கொடுத்து அவருக்கு ஒரு பிளாஷ்பேக் சொல்ற விஷயங்கள் வந்து கொஞ்சம் திகட்டலாவே இருந்துச்சுட்டே சொல்லலாம். நம்ம ராட்சசன் இன்பராஜுக்கு வந்து ஒரு பேக் ஸ்டோரி வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள்னே சொல்லலாம். இன்னொரு விஷயம்னா ஒரு மக்கள் ஒரு அந்த மக்கள் அந்த அந்த மக்களை பத்தின விஷயங்களை வந்து ஒரு மாண்டேஜ் சாங் மூலமா சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த இடத்துல அந்த சீன்ல வந்து அது தேவையில்லை. அது நம்ம ஒரு ஃப்ளோவா போயிட்டு இருக்கும் போது அந்த மாண்டேஜ் சாங் வந்து நமக்கு தடங்களாக வருது. அந்த மாண்டேஜ் சாங்கை ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே வச்சிருந்தாங்கன்னா இன்னும் நம்ம கனெக்டா இருக்கும்னே தோணுது. ஸோ இந்த படத்தை நீங்க தியேட்டர்ல பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்றத எனக்கு கமெண்ட் மூலமா சொல்லுங்க. அதே மாதிரி எங்களுடைய இந்த தமிழன் ஃப்ரேம்ஸ் சேனல் எப்படி ரிவ்யூ எப்படி இருக்கு, இதுல நாங்க என்னென்ன விஷயங்கள்லாம் மாத்திக்கலாம் அப்படின்றதையுமே உங்க கமெண்ட் மூலமா நீங்க சொல்லுங்க. ஸோ வந்து இதுவரைக்கும் எங்க சேனலை பார்த்த உங்கள் அனைவருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எங்க சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை டாடா பை பை அண்ட் ஜெய் ஹிந்த்.